அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் மட்டன் கீமா பீட்சா தாங்க பார்க்க போகிறோம். நல்லா ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் வாவ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஹனி, நீங்கள் சுகர் கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மைதா இல்லைன்னா கோதுமையில் கூட பண்ணலாம். ஹோம்மேடுக்கிறனால நம்ம இஷ்டம் தான், இதில் வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதாவில் தான் பண்ணுறேன். இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா லெவல் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3/4 மணி நேரம் மூடி இருக்கட்டும். நல்லா உப்பி வரணும், அது வரை மூடி வச்சுருங்க. நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இதில் பேனில் மாற்றிட்டு இதுக்கான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் லெமன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா தந்தூரி மசாலாவே காரமாக தான் இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும் ரெஸ்ட்டில். இப்போ நம்ம கீமாவை வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வச்ச மட்டனை இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த ஆயிலில் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ஏன்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா வாசமாக இருக்குங்க நம்ம மசாலா சேர்த்து வச்சதெல்லாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீமாவாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பீட்சா. பாருங்கள், நல்லா தண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் குக் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த தண்ணி வற்றிடும். இப்போ தண்ணி வற்றிருச்சு. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நார்மல் தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஏன்னா மட்டன்கிறனால கொஞ்சம் குக் ஆக டைம் ஆகும். மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 20 நிமிஷம், டோட்டல் அரை மணி நேரம். கீமாங்கிறனால நமக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் அந்த சில்வர் பிளேட் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மைதா சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்ருங்க. எக்ஸஸாக மைதா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டோம், தயாராகிடுச்சு. நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதை அந்த பிளேட்டில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இப்படியே கையில் அழுத்தி விட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு பீஸா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிளேட் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் தாங்க நான் பீட்சா பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் பீட்சா, சிக்கன் பீட்சா எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ண போகிறது மட்டன் கீமா பீட்சா. இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு நான் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு மேலே பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் எதுவுமே நான் வைக்க போகிறது கிடையாது. ஹோம்மேட் பீட்சாங்கிறனால அதிகமான ஃபில்லிங்கோடு நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச கீமாவையும் சேர்த்துடலாம். நல்லா அதிகமாக வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடையில். ஏன்னா ஹோம்மேடில் உள்ளதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம இஷ்டம் தாங்க, எவ்வளோ வேணால் ஃபில்லிங் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆர்கானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இத்தாலியன் சீட்ஸ் சேர்த்துட்டு
மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கங்க. மேலே துருவி சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இத்தாலியன் சீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். மேலே ஆல்ரெடி ஓவனை 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீஸா உள்ளே வச்சிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் பேக் ஆகட்டும். எம்மி மட்டன் கீமா பீஸா சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயும் பண்ணலாம், கடாயிலையும் பண்ணலாம், ஓவன் இருந்தால் ஓவன்லேயும் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் கீமா பீட்சா சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதிகமான ஃபில்லிங்கோடு சாப்பிட்றனால 2 பீஸ் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.